ரம்ஜானுக்கென்றே பிரத்யேக கலெக்ஷன்கள் தி சென்னை சில்க்ஸ். மல்லி, ஓ இங்க இருக்கியா? ஐம் கமிங் யார். ஹாய் மல்லி, என்னோட அடுக்கு மல்லி, என் ஜாதி மல்லி, என் ஜோதி மல்லி, என் குண்டு மல்லி, என் சொல்ல மல்லி. இப்படி கொஞ்சறதுக்கு ஒண்ணும் குறைச்சல் இல்ல. ஆனா சண்டை போடும்போது மட்டும் நல்ல வாய் நீளுது. மல்லி, அது பர்ஃபார்மன்ஸ் மல்லி. பர்ஃபார்மன்ஸ் பண்ணும்போது அப்படி ஓவர் ஆக்டிங் தான் பண்ணணும். அப்பதான் அது ப்ராப்பரா ஒர்க் அவுட் ஆகும். ஆனா இதே செட்டில் பண்ணனும் வச்சுக்கோங்க, இந்த சுடர் மாதிரி, இந்த ராஜி மாதிரி மரமண்டைங்களுக்கு எல்லாம் புரியவே புரியாது. சரி, சண்டை ஓவர் ஆக்டிங் பண்ணீங்க. ஆனா அவ கூட ஒட்டி உரசி நின்னதும் ரொம்ப ஓவரா இருந்துச்சே. இத்தனை நாள் இல்லாம ரெண்டு பேரும் கைய புடிச்சுக்கிட்டு ஒருத்தர் உரசிக்கிட்டு அப்படி ஜோடியா வந்தீங்களே. ஐயோ, தப்பு 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 தப்பு. நான் சும்மா தான் வந்தேன். அவதான் என் கைய புடிச்சுக்கிட்டு வேணும்னே உரசிக்கிட்டே வந்தா தெரியுமா? அவ கைய புடிச்சா உங்களுக்கு எங்க போச்சு புத்தி? நீங்களும் அப்படியே கொடுத்துட்டு இருப்பீங்களா? கை எடுத்துட்டு விலகி நிக்க வேண்டியதானே? மல்லி, நடிக்கிறதுன்னு முடிவானதுக்கு அப்புறம் வேற என்ன செய்ய முடியும் மல்லி? எல்லாமே நடிப்புக்காக தான் மல்லி. அத தவிர என் மனசுல ஒண்ணுமே கிடையாது. நான் உங்க முகத்தையே தான் பாத்துட்டு இருந்தேன். நீங்க நடிப்புக்காக பண்ண மாதிரியே தெரியலையே. அப்புறம் நீங்க அவ கைய புடிச்சதையும் ஒரசி நின்னதையும் என்ஜாய் பண்ணிட்டு இருந்த மாதிரி இருந்துச்சே. ஐயோ, அப்படி இல்ல அப்படி இல்ல அப்படி இல்ல அப்படி இல்ல அப்படி இல்ல. நான் இந்த ஜென்மத்துல ஒன்ன தவிர வேற யார் கையையும் பிடிக்கிறதுல நான் சபதம் எடுத்திருக்கேன். அந்த சபதம் படிதான் நான் வாழ்றேன், வாழ்ந்துகிட்டே இருக்கேன். நம்புற மாதிரி தெரியலையே. நான் நம்பல. உங்களை எப்படி அந்த வீட்டுக்கு அனுப்பி வைக்கிறதுன்னு எனக்கு பயமா இருக்கு. முன்னாடியாச்சும் பரவாயில்ல, அவளை ரேணுகாக்கான்னு நினைச்சீங்க. இப்பதான் அவ எவ்வளவு ஒரு ஃப்ராடுன்னு தெரிஞ்சிருச்சுல. இப்ப எதுக்கு அவளை தொடணும்? எதுக்கு அவ பக்கத்துல நிக்கணும்? மல்லி, அந்த அளவு கூட பண்ணலனா அது அந்த கேரக்டருக்கு நல்லா இருக்காது மல்லி. நம்ம ஒரு கேரக்டர் சூஸ் பண்ணா அந்த கேரக்டரை ஜஸ்டிஃபை பண்ணணும். இல்லனா அப்புறமா நம்ம டிராமாலாம் ஒர்க் அவுட் ஆகாம போய்டும். அப்புறம் அவளுக்கு சந்தேகம் வந்துரும்னா பாத்துக்கோங்க. சரி, உங்களை விடுங்க. அவளுக்கு கொஞ்சமாச்சும் ஏதாச்சும் மேனஸ் வேண்டாம்? அவளுக்கு அவ ரேணுகாக்கா இல்லன்னு தெரியும்ல. நீங்க மல்லியோட புருஷன்னு நல்லா தெரியும்ல. அப்புறம் எப்படி கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாம அப்படியே ஒட்டிக்கிட்டு வரா? பாக்குறதுக்கு எனக்கு எப்படி தெரியுமா இருந்துச்சு? அப்படியே பத்திக்கிட்டு வந்துச்சு. இங்க நிறைய பேருக்கு அடுத்தவங்க புருஷனை தான் பிடிக்கும் போல இருக்கு. ஒருத்தி புருஷனுக்கு பெட் காஃபி கொடுத்து, பிரேக்ஃபாஸ்ட் கொடுத்து, லஞ்ச் கொடுத்து, டின்னர் கொடுத்து, உடம்ப கெடுத்துக்க கூடாதுன்னு நல்ல வீட்டு சாப்பாடா கொடுத்து, காய்ச்சல் தலைவலிய பார்த்து எண்ணெய் தேய்ச்சி குளிக்க வச்சு, புருஷனை பத்திரமா பராமரிச்சு தங்க மாதிரி வச்சிருப்பா. இவளுங்க நோகாம கூட கூட்டிட்டு போயிடலாம்னு நினைக்கிறாளுங்க. மல்லி மல்லி, அவ அப்படி நினைச்சானா நான் போயிடுவேனா மல்லி? எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் என் மல்லி மாதிரி ஒரு பொண்டாட்டி எனக்கு கிடைப்பாளா? அது சும்மா லைக். எனக்கு நீங்க அவளை உரசிட்டு நின்னதும் சரி, என்னோட சண்டை போட்டதும் சரி, ரெண்டுமே சும்மா மாதிரி தெரியலையே. இந்த உலலாய்க்கு மாதிரியும் இல்லையே. மனசுல இருக்கிறதெல்லாம் அப்படியே வெளியில வந்த மாதிரியே இருந்துச்சு. ஐயோ மல்லி, அப்படிலாம் இல்ல மல்லி. God promise. நம்மளே நீ உன் மேல ப்ராமிஸ். இதையும் நம்மளே நீ. இங்க பாரு வெண்பா, அவ மேல ப்ராமிஸா சொல்றேன். ஐயோ மல்லி, சத்தியமா மல்லி, அப்படி எல்லாம் கிடையவே கிடையாது. என் மனசுல ஒன்ன தவிர வேற யாருமே இல்ல மல்லி. அதுக்கு இடமும் இங்க இல்ல. நான் வேணா ஆஞ்சநேயர் மாதிரி நெஞ்ச வேணா திறந்து கட்டவா? இங்க பாரு. என்ன இது மல்லி, பக்கத்துல இங்க வெண்பா, ரெண்டு பேரும் மட்டும் தான் இருக்காங்க. நல்லா பாரு, நல்லா போஸோட கொடுக்குறேன். தெரியலையா? ஓ ஓகே, உள்ள இருக்குல்ல, அதனால தெரிஞ்சிருக்காது. மல்லி, வீட்ல யாருமே இல்ல. இந்த சமயத்தை இப்படி நம்ம சண்டை போட்டு தான் வேஸ்ட் பண்ணுமா என்ன? ஏற்கனவே 2 நாளா நான் ஊருக்கு வர போயிட்டேன். இங்க வந்தோடனே இந்த பஞ்சாயத்து. இனி டெய்லி ராத்திரி அங்க வேற வரேன்னு சொல்லியிருக்கேன். நான் எப்படியும் அங்க சாப்பிட்டு முடிச்சோன்னா ஹால்ல தான் படுப்பேன். சரி, அந்த கேப்ல மல்லிய பாத்துட்டு போலான்னு வந்தா இப்படி தகராறு பண்றியா மல்லி? அப்போ எல்லாமே பிளான் தான் இல்ல? இது வரைக்கும் திட்டம் போட்டுதான் வச்சிருக்கீங்க.
உங்கள மல்லி 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 இரு 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 இது பிளான்லாம் இல்ல மல்லி. காதல், லவ், லவ் காட்டுறதுக்கு நிறைய ஐடியாஸ் எல்லாம் இருக்குல்ல, அதுல இது ஒரே ஒரு ஐடியா. ஆனா நீங்க இந்த ஒரு ஐடியாவை வச்சுக்கிட்டே அலையற மாதிரி இருக்கே. உங்கள மல்லி போடுங்க. மல்லி 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 சொன்னாங்கல நோ வந்து சும்மா விட வர மாட்டேன். மல்லி வேண்டாம் மல்லி சொன்னாங்கல. நானே ஒரு பெரிய கேடி, என்ன ஒருத்தர் நடிச்சு ஏமாத்திர முடியுமா? நடந்த விஷயத்தெல்லாம் வச்சு யோசிச்சு பார்த்தா கிளியரா விஜய் அந்த மல்லி மேல கோவமா இருக்கிற மாதிரி தான் தெரியுது. ஆனா இந்த ராஜி ஸ்ட்ராங்கா சொல்லிட்டு போறாளே, எதை நம்புறது? அல்லாவின் அருட்கொடை ஒளியே, ரம்ஜான் பண்டிகை கொண்டாட்டமே, புத்தாடை பரிசு வாழ்த்துக்கள் சொல்வோம் ஈகை திருநாளிலே. சிறியவர் பெரியவர் ஷாப்பிங் எல்லாம் சந்தோஷம் சந்தோஷமே. ரம்ஜான் பண்டிகை கொண்டாடுவோம் சென்னை சில்க்ஸ் உடையோடு. ரம்ஜானுக்கென்றே பிரத்யேக கலெக்ஷன்கள். ஆசியாவின் மிகப்பெரிய ஜவுளி சாம்ராஜ்யம் த சென்னை சில்க்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, காமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.